ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்பனீஸ் அனிமேட்டட் மூவி தான் பார்க்க போறோம். அதோட பேரு யுவர் நேம். நேத்து எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு. நான் ஏன்ச்சதும் அந்த கனவு எனக்கு மறந்து போச்சு. ஆனா அந்த கனவு வந்ததுலேருந்து நான் எதையோ ஒன்று தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அது என்னன்னு எனக்கே தெரியல. இது எல்லாமே ஆரம்பிச்சது அந்த ஒரு நைட்ல தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவ ட்ரெயின்ல இருந்து இறங்குறா. இறங்கும்போது அவளோட ரிப்பனை கழட்டி என்னோட பேரு மீசுகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்பனை தூக்கி எறியறா. இப்போ திடீர்னு ஏஞ்சி உட்காரா. ஏஞ்சி உட்காந்து இந்த இடம் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு, நான் ஏன் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றா. கரெக்டா அவ தங்கச்சி வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஷாக் ஆகி பயந்து ஓடிடுறா. இப்போ இந்த ஹீரோயின் போய் கண்ணாடி முன்னாடி பாக்குறா. என்னது, நான் ஒரு பொண்ணா அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறா. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோனோட தங்கச்சி அவனோட பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அங்க வந்து சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுக்கிறா. அதுக்கு அவங்க பாட்டி இன்னைக்கு நீ ரொம்பவே நார்மலா பிஹேவ் பண்றிய அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க போக ஹீரோனோட தங்கச்சி நேத்து நீ ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்றா. அப்புறம் ரேடியோல மேல் எலெக்ஷன் வரத பத்தி அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே ஹீரோயின் டிவியை போட்டு பாக்குறா. நியூஸ்ல 12,000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரப்போற விண்கல் இந்த வாட்டி எர்த்துக்கு நெருங்கி செல்ல போவதா விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்காக அவளோட ஆல் டைம் ஃபேவரட்டான ரிப்பனை கட்டிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறா. ஹீரோனோட தங்கச்சியும் அவளும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போறாங்க. அப்ப ஹீரோனோட தங்கச்சி வரப்போற ஃபெஸ்டிவல் நினைச்சு நான் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோனும் அவளோட தங்கச்சியும் வேற வேற பாதையில தான் ஸ்கூலுக்கு போகணுன்றனால ஹீரோயின் தனியா தான் நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அந்த பாதையில வரவும் அவ கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஒருத்தி சொல்றா, என்ன உன் பாட்டி உன்னை பேய் ஓட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்றா. என்னாச்சு அப்படின்னு கேட்க போக நேத்து நீ ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ண, அதனாலதான் கேக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மேயர் எலெக்ஷன் வர்றதுனால மேயர் நின்னு பேசிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட. அப்போ அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் மேயரை பத்தி ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அங்க நின்னுட்டு இருந்த ஒரு பையன் ஹீரோயினை பார்த்து இங்க பாரு ராயல் ஃபேமிலி போறாங்க அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் தலையை குனிஞ்சு நடந்து போறான். உடனே மேயர் மைக்லேயே ஹே மீட்சுக்கா தலையை நிமிர்ந்து நடந்து போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருந்த ஒருத்தவங்க அவர் ஃபேமிலியில ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் இப்படிலாம் நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நடந்து போறா. அவன் நோட்ல யாரோ எதையோ எழுதி வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் அண்ட் டைம் பத்தி டீச்சர் லெசன் எடுத்துட்டு இருக்காங்க. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நோட்ல எழுதியிருக்காங்க. யாரு நம்ம நோட்ல இப்படி எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹேமேட்ஸோ அப்படின்னு டீச்சர் கூப்பிடும். டக்குன்னு வேலைச்சு என்ன மேம் அப்படின்னு கேக்குறா. உடனே டீச்சர் பரவாயில்ல, இன்னைக்கு உன் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லவும் அங்க இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீ இது மட்டும் இல்ல, நான் நிறைய பண்ணேன்னு சொல்லி ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நான் இதெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் தான் ஹீரோயின் ஆமா நேத்து எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றா. உனக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றான். உடனே என்னை வச்சு கலாய்க்கிறீங்களா, நேத்து நீ தானே என் நோட்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லி கீழே குனிஞ்சிடுறா. நேத்து நீ ரொம்பவே வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ணிட்ட, ஒருவேளை நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியோ அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கேட்கவும் ஆமா எனக்கு இந்த வில்லேஜ்ல இருக்கவே பிடிக்கல, எனக்கு டோக்கியோக்கு போகணும்னு தான் ஆசை, இந்த வில்லேஜ் பாரு ஒரு காஃபி ஷாப் கூட இல்ல அப்படின்னு சொல்லி மியூசிக்கா சொல்றா. இல்ல ஒரு காஃபி ஷாப் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இதுதான் உங்க ஊர்ல காஃபி ஷாப்பா அப்படின்னு சொல்லி கூட இருக்க அந்த ஃப்ரெண்டு கேக்குறா. மிட்சுகாக்கு இப்ப எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவங்க அப்பா வேற மேயரா நிக்கிறாருல்ல. ஆமா நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ண போற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் அதை பத்தி இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிடுறான். அப்புறம் மிட்சுகாவோட தங்கச்சி பாட்டி நானும் உங்களை மாதிரி இதை தைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மிட்சுகாவோட தங்கச்சி சொல்றா. அதுக்கு அவங்க பாட்டி உனக்கு இன்னும் அதுக்கு வயசு வரல, நீ ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு அவங்க பாட்டி லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது 1000 வருஷம் பழமையான ஒரு டெக்னிக். 200 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க பாட்டி ஒரு ஏன்ஷியன் கதையை சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி தெரியும் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு பெருசா அந்த பாரம்பரியத்து மேலாம் அக்கறை இல்ல. அவளுக்கு டோக்கியோக்கு போய் ஒரு சிட்டி லைஃப் வாழணுன்றதுதான் பெரிய ட்ரீமே. இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு பார்ட்டில இருக்காரு. எலெக்ஷன்ல எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து சொல்றாரு. அவர் வீட்டுக்குள்ள வந்து ஹே டாச்சி ஒழுங்கா படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும் இந்த அப்பாங்கெல்லாம் ஏன் தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோனோட தங்கச்சியும் ஹீரோயினும் அந்த ஊர் பாரம்பரியமான ஒரு டான்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க. பாட்டி மாதிரியே தான் பேத்திங்களும் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க சுத்தி இருக்காங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனும் அவளோட தங்கச்சியும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்க அந்த இடத்துலயே சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கேயா அப்படின்ற அந்த ஃப்ரெண்டு எதுக்கு இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு கேட்கும் போது சாப்பாடை சாப்பிட்டுட்டு துப்பி வச்சா அது ஆல்கஹாலா மாறுன்றதுல அந்த காலத்து டெக்னிக் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் இன்னுமா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேக்குறான். இப்போ ஃபாலோ பண்ணதை எடுத்து ஒரு டப்பால மிட்சுகா ஸ்டோர் பண்றா. அதை அங்க சுத்தி இருக்க கொஞ்சம் பேர் இதெல்லாம் எல்லாரும் மூலியமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி பாக்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோனோட தங்கச்சி ரொம்ப
ஹாப்பியா சொல்றா. ஆனா எனக்கு அதுல சுத்தமா ஹாப்பி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நீ டோக்கியோ போறேன்னு சொன்னால அப்போ உங்க இருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவியா அப்படின்னு ஹீரோனோட சிஸ்டர் கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு சேச்சி நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த வில்லேஜ்ல இருக்கவே பிடிக்கல, என் வாழ்க்கையே பிடிக்கல, நான் டோக்கியோ போகணும், நான் சிட்டி லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லி கத்துறா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட சிஸ்டர் நடந்து போறா. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. போன்ல அலாரம் ரிங் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா நமக்கு ஒரு பையனை காட்டுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ல இருந்து கீழே விழுவுறான். இப்போ ஏஞ்சி பார்த்துட்டு என்ன இந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஆமா என் பாடியே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என் காலுக்கு நடுவில் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். இப்போ கண்ணாடியில போய் ஃபேஸை பாக்குறான். இப்போ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கான். கன்னத்துல வேற அடிபட்டு இருக்கு. நாகி ஏஞ்சிட்டியா, இன்னைக்கு நீ தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பரவாயில்ல, நீயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போ, லேட் ஆக்கிடாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. என்ன ரொம்ப வித்தியாசமான கனவா இருக்கு இது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ போன்ல ஒரு மெசேஜ் வருது. ஆமா யாரு இந்த சுக்காசா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் மாத்திட்டு வீட்டுல இருந்து வெளில போறான். வீட்டுல இருந்து வெளில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். பெரிய பெரிய டாலான பில்டிங், கார், பைக், ட்ரெயின் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ டோக்கியோல தான் நின்றுட்டு இருக்கான். அப்போ போன் எடுத்து கூகுள் மேப்ல ஸ்கூலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழியை போட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ நான் டோக்கியோல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்கூலை கட்டுறாங்க. அங்க லஞ்ச் பிரேக் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு வெளில நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஒருத்தன் வந்து டாக்கி என்ன லஞ்ச் பிரேக்ல தான் ஸ்கூலுக்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். என்ன நேற்று நான் பண்ண மெசேஜ்க்கு ரிப்ளையோ பண்ணல அப்படின்னு கேட்கறான். ஓ அப்ப நீங்க தான் மிஸ்டர் சுக்காசாவா அப்படின்னு அவன் கேட்கும். என்னடா பெருசா மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப சாப்பிட போறாங்க. ஆமா நீ ஏன் லஞ்ச் பிரேக்ல ஸ்கூல் வந்திருக்கா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. ஒரு பொண்ணுனா அப்படின்னு என்ன பொண்ணா அப்படின்னா இல்ல ஒரு பையனா அடிக்கடி ஸ்கூல்ல கட்டடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவன் சமாளிச்சிட்டு இருக்கான். சாப்பாடை கொண்டு வர நம்ம ஹீரோ மறந்துட்டாங்க அப்படிங்கறனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கூட சாப்பாடை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பொதுவா கேஃபேக்கெல்லாம் வரமாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது இங்க கேஃபே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேஃபேக்கு போறான். இஷ்டத்துக்கு நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதை போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். அப்போ போன்ல மெசேஜ் வருது. என்னோட ஒர்க்குக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ சீக்கிரம் போ அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா நான் மறந்துட்டேன், நான் ஒர்க் பண்ற இடத்துல எனக்கு கொஞ்சம் போய் விட்டுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல தான் பார்ட் டைம் ஜாபா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அன்னைக்குள்ள வேலை எல்லாத்தையுமே அவன் தப்பாவே செஞ்சுட்டு இருக்கான். அப்போ அங்க இருந்து ஒருத்தர் அவனை கூப்பிட்டு ஹே தம்பி இங்க வா, நான் ஆர்டர் பண்ண பீட்சால டூத் பிக் குத்தி இருக்கு, இதை மட்டும் நான் அப்படியே சாப்பிட்டுருந்தா என் தொண்டை கிழிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சார் எங்க ரெஸ்டாரண்ட்ல டூத் பிக்கே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். அப்போ டக்கு நாங்க வேலை செய்யற இன்னொன்று லேடி வந்து நாங்க உங்களுக்கு ஒரு பீட்சா ஃப்ரீயாவே தரோம் சார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா ஓகேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ அவங்க யாருக்குமே தெரியாம கத்தி எடுத்து கையில வச்சிருக்கான். இப்போ வேலை முடிஞ்சதும் அவன் இன்னொரு பீட்சாக்காக தான் வேணும்னு இப்படி பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கஸ்டமர் கிட்ட நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லேடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அவளோட ஸ்கர்ட் கிழிஞ்சிருக்கு. அந்த ஆள் தான் வேணும்ட்டு அந்த ஸ்கர்ட்டை கிழிச்சு விட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் தனியா ஒரு ரூம்ல வச்சு உங்க ஸ்கர்ட்டை கழட்டுங்க அப்படின்னு சொல்றான். என்னது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுறா. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஸ்கர்ட்டை வாங்கி அதை தச்சு கொடுக்குறான். இதுல நான் எம்ப்ராய்டரிங் போட்டிருக்கேன், ஸோ இது கிழிஞ்சது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றான். நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளா இல்லாட்டியுமே தைரியமா சண்டை போட்டு அடிலாம் வாங்கியிருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஆனாலும் இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்ட, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் போன் எடுத்து பாக்குறான். ஓ இப்போ இவங்க எல்லாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானா, ஹே இது அந்த பொண்ணோட போட்டோல, அப்ப இந்த பொண்ணு அவன் லவ் பண்றான் போல அப்படின்னு நினைக்கிறான். நானும் டோக்கியோல இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் போன்ல இருக்க டைரியில அவன் நோட் பண்ணி வைக்கிறான். நம்ம நோட்ல உன் பேர் என்னன்னு எழுதி வச்சிருந்ததுல அப்ப இவன் பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அவன் கையில உன் பேர் என்ன அப்படின்னு எழுதி வச்சுட்டு இப்ப தூங்க போறான். இப்ப நம்ம ஹீரோ தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில ஆகுது. ஆமா இது என் கையில என்னது அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, எதை கேஃபே வரணுமா, என்னால அங்க வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். திரும்பவும் பழையபடியா ஆகிட்டான். ஆனா நேத்துக்கு கொஞ்சம் கியூட்டா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நீ அவங்களும் நேத்து என்ன பேசுனீங்க, தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற ஜென்ஸ் எல்லாரும் கேக்குறாங்க. என்னது நானும் மிஸ் ஓக்கூடாரோமா, நான் இதை அவங்கள்ட்ட பேசவே இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தா அவன் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணடிச்சுட்டு போறா. எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து காண்டாக்குறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் கையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்காவது நீ எதையும் தொடாம இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவ தங்கச்சி கதை அடிச்சுட்டு போயிடுறான். ஹீரோயின் அப்ப ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் வெக்கப்படுறா. இப்போ ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறா. எல்லாரும் அவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க. நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் கேக்குறா. முந்தின நாள் என்ன நடந்திருக்குன்னா எலெக்ஷன்ல
ஹீரோயினோட அப்பா நிக்கிறாரு இல்லையா, அத பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கவும் அவங்க என்ன பத்தி தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காண்டாகி பெஞ்ச தள்ளி விட்டுறா. என்னது நானா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே புரியாம யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பாக்குறா. அவ நோட்ல நிறைய விஷயம் எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோவோட லைஃப்லயும் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்பதான் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாங்க. இது கனவு இல்ல, நிஜமா. அப்ப நம்ம ரெண்டு பேரும் நிஜமாலுமே பாடியை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகி ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. இப்போ ஹீரோ என்னடா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கா, ஹீரோயின் ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கா. இவங்க எதனால பாடி ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஆனா இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றனால அவங்க பாடி வாக் பண்றப்போ என்னென்னலாம் அவங்க லைஃப்ல நடக்குதோ அது எல்லாத்தையும் அந்த போன்ல இருக்க ஒரு டைரியில ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்பனாதான் அவங்களோட ஒரிஜினல் பாடிக்கு வரும்போது முந்தின நாள் என்ன விஷயம்லாம் நடந்திருக்கு அவங்க லைஃப்ல அப்படிங்கறது ரெண்டு பேரும் தெரிஞ்சுப்பாங்க. சோ அதனால எந்த ஒரு குழப்பமும் வந்துடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீ அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டு பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோ டைப் பண்ணி வைக்கிறான். அடுத்த நாள் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் அது ஓம் பாடிக்குள்ள தானே போகுது அப்படின்னு சொல்லி அவ டைப் பண்ணி வைக்கிறா. ஹீரோயின் உடம்புக்குள்ள ஹீரோ இருக்கும்போது ஆம்பளை மாதிரியே நடந்துக்கிட்டு நிறைய விஷயம் அவனும் பண்றான். ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கும்போது அவன் அந்த ஓக்குடா கூடயே சுத்திக்கிட்டு அவனும் ஜாலி பண்ணிட்டு இருக்கான். அந்த ஓக்குடா ரக்கோன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எழுதி வச்சுட்டு போறா. அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகுறான். பார்த்தா அங்க ஹீரோயினுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்றான். ஆமா, எனக்கு எதுக்கு ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்றேன், என் ரிலேஷன்ஷிப் குள்ள தலையிடாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்க ஃபேஸ்ல எழுதி வச்சுட்டு தூங்குறாங்க. இப்போ ஹீரோனோட உடம்புக்குள்ள ஹீரோ வரான். இல்ல அவளுக்காக இதை பண்ணக்கூடாது இப்போ அப்படின்னு சொல்றான். ஆனா அதுவும் பண்ணிட்டு ஹீரோயினோட தங்கச்சி வந்து பார்த்துட்டு திட்டிட்டு போயிடுறா. அந்த விண்கல் வந்து எர்த்த தாண்டி போயிடும் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. சண்டே அதுவுமா எதுக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோனோட தங்கச்சி கேக்குறா. இப்போ அவங்க எல்லாருமே எங்கேயோ வெளியில போறாங்க. பாட்டி எப்போதும் போல ஒரு பழைய காலத்து கதையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்க ஏன் நடந்து வரீங்க, நான் உங்களை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஹீரோ அந்த பாட்டியை தூக்கிட்டு போறான். அப்புறம் பாட்டி அந்த பழைய காலத்து கதையை கண்டினியூ பண்றாங்க. உங்களுக்கு மிசோபிய பத்தி தெரியுமா அப்படின்னு அந்த பாட்டி கேட்டுட்டு, அவர் தான் டைமை கண்ட்ரோல் பண்ற காடு, அவர் டைமை வந்து ஒரு கயிறு மாதிரி யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. டைம் அப்படின்றதே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். நம்ம ஸ்டிச்சிங் பண்றதே வந்து காட் கத்து கொடுத்த ஒரு டெக்னிக் தான். கிட்டத்தட்ட அதுவும் டைம் மாதிரி தான், ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கும். ஆனா ரொம்பவே சிக்கலானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. நீயும் அதுல ஒரு பார்ட்டு தான், உனக்குள்ள இருக்க ஒரு விஷயத்த போய் அங்க வைக்க போறோம், அது நம்ம கடவுளுக்கு செலுத்துற ஒரு மரியாதை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த வந்து பாக்குறான். அந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப்டர் லைஃப்ல போற ஒரு இடம் தான் நெதர்லாந்து. நம்ம அங்க இருந்து திரும்பி வரதுக்காக இந்த இடத்துல நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை எதையாவது விட்டுட்டு போனோம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அன்னைக்கு மீட்சுகா டான்ஸ் ஆகி அந்த ஸ்வாலோ பண்ணி துப்பி வச்ச அந்த ரைஸ் தான் பாட்டி கொடுக்குறாங்க. அது நேரம் ஆல்கஹால் ஆகியிருக்கும். இதுவும் அவனோட சோல்ல ஒரு பாதி தான். இதை போய் அங்க வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஓ, இது மீட்சுகாவோட சோல் தானா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடம் ரொம்பவும் சூப்பரா இருக்குல்ல, நம்ம கூடிய சீக்கிரமே இங்க எரிக்கலை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயினோட தங்கச்சி சொல்றா. எந்த எரிக்கல் அப்படின்னு ஹீரோ கேட்க அவங்க பாட்டி ஹீரோயினை பார்த்து மிட்சுகா இப்ப நீ கனவுல இருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா திடீர்னு ஹீரோ அவனோட உடம்புக்குள்ளே வந்துடுறான். எப்போதும் தூங்கும் போது தானே இப்படி நடக்கும், இன்னைக்கு என்ன இப்பவே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவ பார்த்தா அந்த ஓக்கூட மெசேஜ் பண்ணிருக்கா. என்னது இன்னைக்கு எனக்கு அவங்க கூட டேட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதற அடிச்சு ஓடி போறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணி வைக்கிறான் அந்த டைரியில. அந்த ஓக்கூட ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி இன்னைக்கு நான் தான் அவங்க கூட போகணும்னு நினைச்சேன், பட் எனிவேஸ் ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றா. அப்ப பார்த்தா ஹாய் டாக்கி அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு வரா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா டாக்கி அப்படின்னு கேட்கறா. இல்ல இப்போதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்நேரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அப்போ ஹீரோயின் கண்ணுல இருந்து தண்ணீரா வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம டாக்கியும் அந்த ஓக்குடாரங்கிற பொண்ணு அவங்க டேட்டிங் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓக்குடாருக்கு என்னென்னலாம் பிடிக்கும், எப்படிலாம் பேசணும் அவகிட்ட, அவன் என்னென்னலாம் ரொம்ப ஆசைப்படுறா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் அவன் ஹீரோவோட போன்ல இருக்க அந்த டைரியில நோட்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டு போயிருக்கா. சரி இவையே இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகுறான். பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆர்ட் கேலரி போறாங்க. அப்ப ஹீரோ ஒரு பிக்சரை பார்த்துட்டு ரொம்ப நேரம் அதையே பார்த்துட்டு நிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு பக்கத்துல வந்துட்டு இன்னைக்கு உனக்கு ஒரு தெரியுமா டாக்கி, இன்னைக்கு நீ ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போறா. அப்ப நம்ம ஹீரோ டின்னருக்கு போலாமா அப்படின்னு கேக்குறான். இல்ல பரவாயில்ல, இன்னைக்கு இதுவே போதும் டாக்கி, உனக்கு என் மேல ஒரு க்ரஷ் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது உன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன், நான் அப்படிதானே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ ஒரு மாதிரி தலையை செஞ்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஓகே இன்னைக்கு இதுவே போதும், நாளைக்கு ஒர்க்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. உங்க டேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காமெண்ட்டை வந்து நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எழுதி வச்சிருக்கா. இன்னைக்கு எது காமெண்ட் வருது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினுக்கு கால் பண்றான். இப்போ ஹீரோனோட போன் அடிக்குது. பார்த்தா அவ ஃப்ரெண்டு தான். ஓ அந்த ஃபெஸ்டிவலுக்கு தானே, நான் டைத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றேன். ஹீரோனோட ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுக்கு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போறாங்க. இன்னைக்கு மீட்சுக்கா ரொம்பவே டல்லா இருந்ததானே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் கரெக்டா அந்த இடத்துக்கு வரா.
பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா, பாடி ஸ்வாப் பண்ணும்போது ஹீரோனோட முடிய கட்டுறதுக்கு ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றனால அவளோட முடிய கட் பண்ணி வச்சிருக்கான். இது நல்லா இருக்கு தானே அப்படின்னு சொல்லி மிட்சுகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கறா. எதுக்காக திடீர்னு முடிய வெட்டினோம்னா அதுக்குன்னு இவ்வளோ நீளத்தையுமா வெட்டணும் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஹே காய்ஸ் வாங்க, இந்த இடத்துல அந்த காமெண்ட் கிளியரா தெரியுது, வாங்க அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு அந்த காமெண்ட் 2 துண்டா பிரிஞ்சு அதுல ஒண்ணு இவருக்கு சிட்டில வந்து விழுது டைரக்டா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருந்திருக்கான். ஆனா அப்போ ஹீரோயின் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு. நாங்க திரும்பியும் பாடி ஸ்விட்ச் பண்றப்போ அவகிட்ட நிறைய விஷயம் கேட்டு வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னன்னே தெரியல, நாங்க அதுக்கப்புறம் பாடி ஸ்விட்சே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் மிட்சுகாவோட ஊர்ல பார்த்த எல்லா விஷயத்தையும் அவன் வந்து டிராயிங்கா உறைஞ்சு வைக்கிறான். எப்போதும் ஹீரோக்கு ஹீரோயின் நினைப்பாவே இருக்கு. அங்க பார்த்த எல்லா லேண்ட்மார்க்கையும் வச்சு ஹீரோயின் எந்த ஊர்ல இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். ஆனா எதனாலன்னு தெரியல, ஹீரோவால ஹீரோயின் இருக்க ஊரை கண்டுபிடிக்கவே முடியல. அவ பேர் என்னன்னு கூட தெரியல. அவனுக்கு நிறைய விஷயம் கனவா வந்தனால அதுல மறந்துகிட்டே போகுது. அவன் உறைஞ்சு வச்ச டிராயிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரி இதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி போறான். பார்த்தா ஓகோடாராவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்க நிக்கிறாங்க. நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். நீ அந்த பொண்ணை பார்க்க தானே போற, நாங்களும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றோம், ஷிஃப்ட பார்க்க கூட ஆள் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு சொல்றான். நீ ஃபேஸ்புக்லயோ இல்ல ஆன்லைன்லயோ எதையாவது அந்த பொண்ணை மீட் பண்ணியா அப்படின்னு ஓகோடாரா கேக்குறா. இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை அப்படி ஒரு பொண்ணே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணி உடஞ்சு போயிடக்கூடாதுல, சோ அதுக்காக தான் நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்றான். நீங்க எல்லாரும் ஒண்ணு எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். நீ ஒரு பக்கம் அந்த பொண்ணை தேடு, நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு வெக்கேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு உங்க கூடவே வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ அவங்க எல்லாருமே அந்த பொண்ணை தேடி போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் உறைஞ்ச டிராயிங் எல்லாம் வச்சு ஒவ்வொருத்தட்டையும் கேட்டு பாக்குறான். ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. சரி நம்ம திரும்பவும் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்றான். ஒருவேளை நான் தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ அவன் வரைஞ்சு ஸ்கெட்ச் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அங்க வந்த செஃப், தம்பி இது ஈச்ச மாதிரி தானே, இன்னும் நல்லாவே வரைஞ்சிருக்கப்பா அப்படின்றாங்க. சார் இங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வந்து பார்த்துட்டு ஆமா இது ஈச்ச மாதிரி தான் அப்படின்றாங்க. என்னது ஈச்ச மாதிரியா, அந்த பிளேஸ் பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னது ஈச்ச மாதிரியா அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த ஓகோடாரவும் ஷாக் ஆகுறாங்க. அது அந்த காமன்வெல்த் அப்படின்னு சொல்லி அந்த ஓகோடாரா சொல்றா. அங்க போய் பார்த்தா மொத்தமா அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க காமன் வந்ததுல அந்த இடமே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றான். இந்த இடத்துலதான் அந்த பொண்ணு நிஜமாலுமே இருந்தாளா அப்படின்னு ஓகோடாரா கேட்கவும், இல்ல டாக்கி ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிருப்பான் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்றான். இல்ல நான் தேடினது இந்த இடம் தான், இங்க இருக்க ஹை ஸ்கூல் வீடு எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். என்னது 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவ டைரியில எழுதி வச்சது கூட இன்னும் என் போன்ல அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து பாக்குறான். அது எல்லாமே பார்த்தா அப்படியே அழிஞ்சு நோ என்ட்ரின்னு காட்டுது. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்தை பத்தி தேடி பாக்குறாங்க. அன்னைக்கு அந்த ஊர்ல ஆட்டம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அது எல்லாமே 8:45க்கு தான் நடந்திருக்கு. அந்த காமன் 2ஆ பிரிஞ்சதுல அதுல ஒரு பார்ட் வந்து அந்த ஊர்ல விழுந்து மொத்தமா அந்த ஊர்ல இருந்து 500 பேருமே இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ இறந்து போனவங்க லிஸ்ட் எல்லாத்தையும் வச்சு தேடி பாக்குறான். தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஹீரோயினோட நேமும் இருக்கு. என்னது நீ தேடுறது இந்த பொண்ணு தானா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவ 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா அப்படின்னு ஓகோடாரா சொல்றா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, 3 வாரத்துக்கு முன்னாடி கூட அவ அந்த காமன் எல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோக்கு அந்த பாட்டி டைமை பத்தி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஆமா இப்ப நான் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறந்துகிட்டு வரான். அன்னைக்கு நைட் அவங்க எல்லாரும் அங்கேயே ஸ்டே பண்றாங்க. டாக்கி எப்படி இருக்கான் அப்படின்னு ஓகோடாரா கேட்கவும், அவன் இன்னும் அந்த இன்சிடென்ட் பத்தி ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணிட்டே தான் இருக்கான். ஆமா இந்த இன்சிடென்ட் பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கறான். டாக்கி என்கிட்ட ரீசெண்டா நடந்துகிட்டது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஆனா இப்போ அவன் இருக்கிறத பத்தி எனக்கு இன்னுமே பிடிக்குது. அவன் சொல்ற ஒரு சில விஷயம் தான் வந்துட்டு ரொம்பவே புரியாத மாதிரி இருக்கு. ஆனா அவன் இவ்வளோ சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் ஏதோ ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி ஓகோடாரா சொல்றா. நம்ம ஹீரோ எல்லா புக்லயும் தேடி பாக்குறான். ஆனா ஹீரோயினை பத்தி ஒரு க்ளூவும் கிடைக்கல. அவ 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா அப்படின்னு தான் எல்லாத்துலயுமே போட்டிருக்கு. அப்போ அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்துதானா, ஒருவேளை அவ பேயா இருப்பாளா இல்ல இது நானா கற்பனை பண்ணிக்கிட்ட ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே குழம்பி போயிருக்கான். நான் வித்தியாசமா நிறைய விஷயம் பேசிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஓகோடாரா சொல்றா. அப்ப புக்ல அந்த பாட்டி செய்யற த்ரெட்டை பத்தி போட்டிருக்கு. ஹே டாக்கி உன் கையில இந்த மாதிரி ஒரு த்ரெட் தானே போட்டிருக்கா அப்படின்னு அந்த ஓகோடாரா கேட்கும். ஆமா இது எனக்கு ஒரு லக்கி சாம் மாதிரி, ஆனா இது யாரு என் கையில கட்டினா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான்.
ஆமா, இத பத்தி யாரோ என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கு. இதுக்கும் டைம்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யாரோ என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மேப்ல ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னு யோசிச்சுட்டே இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூங்கிடுறாங்க. அவனும் கொஞ்ச நேரத்துல அப்படியே படுத்து தூங்கிடுறான். டாக்கி டாக்கி நீ மறந்துட்டியா அப்படின்னு ஹீரோனோட வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோ கையில இருக்க பேண்ட் எடுத்து பாக்குறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோ லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ கார்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அவன் எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறது அவனுக்கு சரியா தெரியல. ஆனா கூகுள் மேப்லயும் டிரைவர்ட்டையும் வழி கேட்டு அவன் போயிட்டு இருக்கான். பார்த்து போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அவனை இறக்கி விட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துல மழை பெய்யுது. உடனே ஹீரோ ஒரு இடத்துல போய் ஒதுங்கி உட்காடுறான். அவனுக்கு ஓரளவு ஞாபகம் இருக்கிறத வச்சு அந்த மேப்ல வரைஞ்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு டைமை பத்தி சொன்ன விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ அவன் டைம் டிராவல் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி போனதுக்கு அந்த பேண்டு தான் காரணம் அப்படிங்கிறது ஹீரோ கண்டுபிடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் மியூசிக்கோட பாட்டி கூட அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அதே இடத்துக்கு இப்போ ஹீரோ வந்து சேர்றான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான். ஓகே, இது எல்லாமே கனவு இல்ல, நிஜமாலுமே நடந்திருக்கு அப்படின்றத அவன் நம்புறான். நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கும் போதே அவங்க பாட்டி கூட அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இதுக்கு அந்த சைடு தான் நெதர்வால் இருக்குன்னு அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த டான்ஸ் ஆடிட்டு அவ சாப்பிட்டுட்டு வச்சிருந்த அந்த சாப்பாடு ஆல்கஹாலா மாறி இருக்கும். அதுதான் இங்க வைக்க வந்திருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்துட்டு இது அவ தங்கச்சி, இதுதான் நான் வச்சது, சோ இது நிஜமாலுமே நடந்திருக்கு, நான் தான் இங்க வந்திருக்கேன், இது எல்லாமே டைம் கூட ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆகிருக்கு, டைமோட காட் உங்கள்ட்ட நான் ரொம்ப வேண்டிக்கிறேன், எனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைன் எடுத்து குடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே நடக்கல. சரி, நம்ம எந்திரிக்கும் போது வலிக்கு விழுந்துடுறான். பார்த்தா மேல அந்த காமனோட டிராயிங் இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த காமன் பத்தி ஞாபகம் வருது. அவனுக்கு எதோலாம் தெரியுது. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ கையில கட்டியிருக்க அந்த பேண்ட் ஒரு காமாட்ட மாதிரி எத்துக்கு இழுத்துட்டு போகுது. அப்போ மீட்சுக்கா சின்ன குழந்தைய பிறக்கிறதுல இருந்து அவன் பாக்குறான். அப்புறம் அவங்க அம்மாவை பாக்குறான். அப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கூட ஜாலியா சுத்தினது, அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்தது எல்லாத்தையும் பாக்குறான். ஹீரோயினோட அம்மா இறந்து போனது, அப்புறம் ஹீரோயினோட அப்பா ரொம்பவும் டஃபா மாறினது, அப்புறம் ஹீரோயினும் அவளோட தங்கச்சியும் பாட்டி கூடயே வளர்றாங்க. இவங்க பாடி ஸ்வாப் பண்ண டைமிங்ல ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணா, அவங்க டேட்டிங் போற அன்னைக்கு ஹீரோ அழுதது, இது எல்லாத்தையுமே அவன் பாக்குறான். ஹீரோவை பார்க்க டோக்கியோக்கு போயிருக்கா. ஹீரோக்கு கஷ்டமா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பாட்டி கிட்ட சொல்லி அவன் முடிய கட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தெரியுது, அன்னைக்குதான் அந்த காமன் வந்து விழுது. இது எல்லாமே ஹீரோக்கு ஞாபகம் வருது. பார்த்தா இப்ப ஹீரோயினோட உடம்புல இருக்கான். அப்பனா இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். தங்கச்சி வந்து பார்க்கவும் எப்போது போல அவன் பண்ணிட்டு இருக்கான். அது போக அழுதுட்டு வேற இருக்கான். ஹீரோட தங்கச்சி கிட்ட அவன் ஓடி போறான். அவன் கதவை சாத்திட்டு போயிடுறா. அப்புறம் அந்த பொண்ணு அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு அவன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போறா. இன்னைக்கு நைட் அந்த காமன் இடத்த கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மீட்சுக்கா சாப்பிடவா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இரு, மீட்சுக்கா இல்ல தானே அப்படின்னு பாட்டி கேட்கவும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். உன்னோட பிஹேவியரை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, உங்க அம்மாக்கும் இது மாதிரி நடந்திருக்கு. ஆனா அது எல்லாமே எனக்கு ஒரு கனவு தான், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அந்த கனவெல்லாம் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ட்ரீம் எல்லாமே இந்த ஒரு நாளைக்காக தான், அந்த காமெண்ட்டை ஞாபகப்படுத்துறதுக்காக தான். பாட்டி நல்லா கேட்டுக்கோங்க, அந்த காமெண்ட் இன்னைக்கு நைட் நம்ம ஊர்ல வந்து விழப்போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த பாட்டி கூட நம்ம சொல்றதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போறான். ஸ்கூல்ல போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான், ஒரு நிமிஷம் இரு, உன் முடிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பையன் கேட்கறான். அதை எல்லாத்தையும் விடுங்க, இன்னைக்கு நைட் எல்லாரும் சாக போறாங்க, நம்ம தான் இந்த டவுனை காப்பாற்றணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ ஸ்கூல்ல தானே இருக்கணும் அப்படின்னு கடைக்காரங்க கேட்கறதுக்கு, நாங்க இன்னைக்கு டவுனை காப்பாற்ற போறோம் அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றா. நம்மளால அந்த ரேடியோ ஸ்டேஷனை ஹைஜாக் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றான். அப்போ அந்த ஹீரோ பக்கத்துல போய் உட்காரா. ஹே மீட்சுக்கா, நீ என்ன பண்ற, ரொம்ப பக்கத்துல உட்காந்துருக்க, தள்ளி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்றான். நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டை கலாய்க்கிறான். நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றா. அப்போ அவங்க பிளான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போடுற பாம்பு என்கிட்ட இருக்கு, அதை வச்சு அங்க இருக்க எல்லா பீப்புளையும் நம்ம ஸ்கூல் இருக்க இடத்துக்கு எவாக்குலேட் பண்ண போறோம். ஏன்னா அந்த காமன் விழுற இடத்துல இருந்து ஸ்கூல் ரொம்பவே தள்ளி தான் இருக்கு, ஸோ ஸ்கூல் சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல இருக்க ரேடியோ ஸ்டேஷனை ஹைஜாக் பண்ணி ஸ்கூல்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். அது போக மக்களை நம்பணுங்கிறதுக்காக எங்க அப்பா மேயர் தானே, அவர்கிட்ட சொல்லி நான் அங்க இருக்க எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். காமன் வெல்லுன்னு சொன்னதெல்லாம் உங்க கற்பனை தானே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கவும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு காமன் வெல் இருக்கு, அதுல இருந்து தான் இந்த ஏரியே வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றா. அப்படிதான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரியுது, நம்ம இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்க அந்த ஹீரோ போய் அவங்க அப்பா கிட்ட பேசுறான். என்னது 500 பேர் இறந்து போயிருவாங்களா, நீ எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு
பேசிட்டு இருக்க மிசுகா, நீ ஏன் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, உனக்கு மென்டல் எதுவும் பிடிச்சிருச்சா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா போன் எடுக்கும். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவங்க அப்பா சட்டையை பிடிக்கிறான். நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோட சட்டையை விட்டவும், ஹே ஒரு நிமிஷம் இரு, நீ உண்மையிலுமே யாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறாரு. ஒருவேளை நம்ம இடத்துல மீச்சுக்கா இருந்தா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிருப்பாளோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போறான். 2 சின்ன பசங்க அந்த ஃபெஸ்டிவல் பத்தி பேசிட்டு வரவும், அங்க போகாதீங்க, நீங்க இறந்து போயிருவீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க ஓடி போறாங்க. அப்புறம் அவன் சிஸ்டர் வரா, பாட்டியும் நீயும் நைட்டுக்குள்ள இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் வித்தியாசமா நடந்துக்கிற, நேத்து என்னடானா டோக்கியோக்கு போன, இன்னைக்கு எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அவ சிஸ்டர் கேட்கறா. கரெக்டா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. உங்க அப்பா கிட்ட பேசிட்டா தானே, எல்லாமே ஓகே தானே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. என்னது, நான் நேற்று டோக்கியோ போனா, அப்படின்னா கண்டிப்பா மீட்சுக்கா நேரம் அந்த இடத்துல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை வாங்கிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். நம்ம பிளானை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ போறான். நம்ம ஹீரோ கால் தடைக்கு மயங்கி விழுந்ததுல அந்த இடத்துலயே தான் கிடக்குறான். இப்போ ஹீரோவோட உடம்புக்குள்ள ஹீரோயின் வந்துட்டா. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளியில வந்து பாக்குறா. அந்த ஊரே அழிஞ்சு போயிருக்கு. அப்போ நான் இறந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ சைக்கிள் எழுதிட்டு ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு எல்லா விஷயமே புரிய வருது. நம்ம ஹீரோயின், நான் டோக்கியோ போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் சிஸ்டர் கிட்ட கேட்கவும், நீ எதுக்கு அங்க போனோம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. அங்க எனக்கு ஒரு டேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு டோக்கியோல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி கேட்கறா. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு போறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க டோக்கியோக்கு வந்திருக்கா. டாக்கி என்னை பார்த்ததே எப்படி ஃபீல் பண்ணுவான், ஒருவேளை அவனுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸா இருப்போமா இல்ல சர்ப்ரைஸா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா. ஹீரோயின் யோசிச்சுட்டு டாக்கியை தேடிட்டு இருக்கா அந்த சிட்டி ஃபுல்லா. அப்புறம் ஹீரோயின் டாக்கிக்கு ஃபோன் பண்ணி பாக்குறான். அவனுக்கு நாட் ரீச்சபிள்னு வருது. கண்டிப்பா டாக்கியை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன், அவனாலே என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட எக்ஸைட்மெண்ட்டோட தேடிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு ட்ரெயின் போகுது. அதுல பார்த்தா டாக்கி இருக்கான். உடனே அவன் கம்பார்ட்மெண்ட்டை சேஸ் பண்ணி ஓடி போயிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள ஹீரோயினும் ஏறுறா. கரெக்டா நம்ம ஹீரோ முன்னாடி போய் நின்றுட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஒரே இடத்துல அவங்க 2 பேரும் கிராஸ் பண்றாங்க. அதுல அவங்க 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. ஹே டாக்கி, நீ தானே அது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. அவங்க 2 பேரும் டச் பண்ணி பாக்குறாங்க. அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு நெல் வருது. 2 பேரும் அவங்கவுங்க உடம்புக்குள்ளேயே போயிடுறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைமா 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹாய் மிட்சுகா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டாக்கி இது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண் கலங்குறா. நான் உன்னை பார்க்க தான் இங்க வந்தேன், ஆனா உன்னை பாக்குறது அவ்வளோ ஈஸி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எப்படி அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், உன்னோட கோச்சுக்காங்க சாட்டிவை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடப்பாவி, நீ ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு சொல்றா. என் பாடிக்குள்ள இருக்கும் போது நான் என்னெல்லாம் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, என்னோட சிஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்றா. அதை ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி டாக்கி கேட்கறான். ஆமா இது என்னோட ரிப்பன் தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. ஆமா நீ யாருன்னே தெரியாதப்போ என்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம மறக்காம இருக்கா, நம்ம பேரை கையில எழுதி வச்சுப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எழுதலான்னு போறப்போ டக்குன்னு மறைஞ்சு போயிருவா. மீட்சுக்கா நீ எங்க போயிட்டா அப்படின்னு டாக்கி கேட்பான். ஆனா நீ போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த உலகத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறான். ஆமா அவளோட பேரு மீட்சுக்கா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மீட்சுக்கா மீட்சுக்கா ஆமா அவ பேர் என்னது? ஆமா நான் யாருக்காக இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன், இந்த ஊர் அழிய போகுது, ஆமா நாங்க தான் அதை காப்பாத்தணும், அவ எனக்கு ரொம்பவும் முக்கியமானவ, ஆனா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எல்லாமே மறந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் ஊரை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கா. டாக்கி உன்னோட பேர் டாக்கி, நான் மறக்கல, உன்னோட பேர் டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை காப்பாத்துறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பிளான் பண்ண மாதிரியே பாம்பை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வரான். உண்மையுமே காமன் இந்த இடத்துல விழுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா கண்டிப்பா விழும், அது நான் என் கண்ணாலே பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அவன் ஃப்ரெண்ட் அவளை பார்த்து சிரிக்கிறான். கண்டிப்பா நான் தான் இதை வந்து பேசி ஆகணுமா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் ரொம்பவே டென்ஷனா போன்ல பேசிட்டு இருக்கா. ஆமா எல்லாரையும் நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க சேர் அப் பண்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணும் பேசுறதுக்கு ரெடி ஆகுறா. இவங்க பிளான் பண்ண மாதிரியே பாம்பும் வெடிக்குது. இவங்க எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ல பாம்பு வச்சனால அந்த ஊரு ஃபுல்லாவே கரண்ட் போயிருது. ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாரும் ஊர்ல இருந்து எவாக்குலேட் ஆகுங்க, எல்லாரும் சேஃபான அந்த ஸ்கூலுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றா. ஏன் இந்த காமெண்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை தான் பாக்குறாங்க. இவங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனா யாரும் அதை கண்டுக்கிறதே இல்ல. காட்டு தீ பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. மீட்சுக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கூப்பிடவும், எனக்கு அவன் பேர் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி மீட்சுக்கா அழுதுட்டு இருக்கா. ஹே மீட்சுக்கா இது எல்லாத்தையுமே நீ தானே ஆரம்பிச்ச, ஃபயர் ஃபைட்டர்ஸ் இல்லாம நம்மளால எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, திரும்பி போய் உங்க அப்பா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பாக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கா. ஆனா அவன் பேர் என்னன்னு எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே ஓடிட்டு இருக்கா. இது எல்லாமே பொய்யான விஷயம் அப்படின்றது மேயருக்கு தெரிய வருது. சார் அந்த ரேடியோ ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு, அது ஹைஸ்கூல்ல இருந்து தான் யாரோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மேயருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பார்த்தா மைக்ல பேசுறது நிக்குது. அவ ஃப்ரெண்டை வந்து அந்த ஆளுங்க எல்லாருமே புடிச்சிட்டு போயிடுறாங்க. நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல இருங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எக்ஸ்ப்ளோஷர் பண்ணது நீதானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டுட்டே வராரு. அந்த காமன் அவன் சொன்ன மாதிரி 2 துண்டா பிரிஞ்சு அந்த இடத்துல வந்து விழ போகுது. எல்லா நியூஸ்லயுமே இதை பத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துல இருந்து பாக்குறவங்களுக்கும் நல்லாவே தெளிவா தெரியுது அந்த காமன் அந்த இடத்துல வந்து விழ போகுது அப்படின்றத. நம்ம ஹீரோவும் அதை வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த விஷயத்த பாக்குறது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அவனுக்கு எந்த ஒரு விஷயமே ஞாபகம் இல்ல. அவன் பேர் என்ன எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடிட்டே இருக்கா. அந்த காமன் 2 துண்டா பிரியுது. அதை ஹீரோயின் பாத்துக்கிட்டே ஓடிட்டு இருக்கும் போது அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறா. நம்ம மறக்காம இருக்கா, நம்ம பேரை கையில எழுதி வச்சுப்போம் அப்படின்றது ஹீரோ சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. அப்போ அவ கையை விரிச்சு பாக்குறா. அதுல அவன் பேர் எழுதிருக்கு. ஆமா, அவனோட பேரு டாக்கி அப்படின்னு சொல்றா. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அவனோட பேரு டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கா. அவங்க அப்பா, மீட்சுகா நீ என்ன வேலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவளை பார்த்ததும் அவங்க அப்பா அது எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. நம்ம ஹீரோ அந்த காமனை பார்த்து இந்த காமன் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். யூஸ்வலி காமன் வந்து இடத்துல விழுதுன்னா அது பாதி வழியிலேயே எரிஞ்சு சாம்பலாயிரும். அந்த மாதிரி இந்த தடவைக்கும் நிறைய காமன் வந்து விழுந்திருக்கு. அது எல்லாமே பாதி வழியில எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா ஒரு காமன் மட்டும் அந்த ஊர்ல வந்து அந்த குழி மாதிரி இருக்க அந்த இடத்துல விழுந்திருக்கு. ஸோ அந்த ஊர் மொத்தமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல கண்ணை முடிச்சு பாக்குறான். அந்த இடம் மொத்தமே எரிஞ்சு போனது அப்படியே தான் இருக்குது. ஆமா, நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்து போயிடுச்சு. இப்படியே பல வருஷங்கள் போகுது. நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஜாபுக்கு போய்கிட்டு இருக்கான். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது வெளியில ஒரு பொண்ணு ரெட் கலர் ரிப்பன் கட்டியிருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கி ஓடி போய் பாக்குறான். ஆனா அப்படி அங்க யாரும் ஒரு பொண்ணே இல்ல. எப்போதுமே இப்படித்தான், ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்கேன், ஆனா நான் என்ன தேடுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிறைய ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்றான். ஆனா அவனுக்கு எதுலயுமே ஜாப் கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நிறைய ஜாப் ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு எடுப்பேத்துறாங்க. ஒருவேளை நான் தேடிட்டு இருக்கிறது ஒரு பர்சனையா, இல்ல ஒரு பிளேஸா, இல்ல ஜாபா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு குழப்பத்திலே இருக்கான். கூட நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருக்கவும் அவனும் அவளை பார்க்க அங்க போறான். ஒருவேளை நீ போட்டிருக்க அந்த ஷூட் தான் உனக்கு சூட் ஆகலையா அப்படின்னு சொல்லி அவ வெறுப்பேத்திட்டு இருக்கா. எதுக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் அப்படின்னு அந்த கூட சொல்றா. ஒரு வாட்டி நம்ம அந்த ஓட்டு மாதிரி இருக்க இடத்துக்கு போனோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஆமா, 5 வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஓ, 5 வருஷம் ஆயிடுச்சா? ஆனா அப்ப நடந்த விஷயங்கள் எனக்கு மறந்து போச்சுப்பா அப்படின்னு அவ சொல்றா. எனக்கும் அவ்வளவா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காமன் விழும்போது அந்த மேயர் அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே சேஃபா காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. உண்மையுமே பாதி பேர் அதை லக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காமன் பத்திய விஷயங்கள்ல நான் தேடி தேடி எதுக்கு படிக்கிறேன் அப்படின்றது எனக்கே ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு நீ தேடுற ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த இடத்த விட்டு போறா. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க ஏன் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த இடத்துல பனி பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை கிராஸ் பண்றான். அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமா தெரிஞ்சு அவன் ஸ்டாப் ஆகுறான். அதே மாதிரி அந்த பொண்ணும் ஸ்டாப் ஆகுறா. பார்த்துட்டு 2 பேரும் அவங்கவுங்க பாதையில பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஓட்டுமாரி வில்லேஜ்ல இருந்த எல்லா விஷயத்தையுமே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அது இப்போ உண்மையுமே இல்ல, அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா அது என் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை டோட்டலா மறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே அது ஏதோ ஒரு கனவு மாதிரி தான் தெரியுது. அவங்க என்ன விஷயத்த பார்த்தாங்க, என்ன தேடுறாங்க அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஆப்போசிட் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது 2 பேருமே பாத்துக்கிறாங்க. உடனே அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி 2 பேரும் ஒருத்தர் தேடி மீட் பண்றதுக்காக ஓடி வராங்க. அவ எந்த வழியில வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு தெரியாது. நம்ம ஹீரோ எந்த வழியில வந்துட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரியாது. ஆனா இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. 2 பேருமே பாத்துக்கிறாங்க. ஆனா பேசல. 2 பேருமே இப்ப கிராஸ் பண்ணி போறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் ஞாபகம் இல்ல. தெரியாத ஒரு பர்சன்ட்ட திடீர்னு எப்படி பேச முடியும்? அதனால 2 பேரும் அமைதியாவே போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மீட் பண்ணிருக்கனா அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த பொண்ணு அழுதுகிட்டே எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் அழுதுட்டு நிக்கிறான். அவங்க 2 பேரும் ஒரே நேரத்திலே உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. பை பாய்.